ஸ்பெயின் ஆண்டலூசியாவின் பசுமையான மலைப்பகுதியில் சாண்டியாகோ எனும் இளைஞன் தன் ஆடுகளோட மகிழ்ச்சியா திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு வயசு எப்படியும் 20 இருக்கும். மெலிந்த உடல், கருத்த கண்கள், காற்றில் பறக்கும் கருப்பு முடி, இதுதான் அவனோட அடையாளம். அவனோட அப்பா அவன் ஒரு பாதிரியார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டார். ஆனால் அவனோட கனவு வேற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு உலகம் முழுக்க சுற்றணும், புதிய இடங்களை ஆராயணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் அவன் ஆடுகளை வாங்கி இடையனா மாறினான். ஆடுகள் போகிற இடமெல்லாம் இவனாலையும் போக முடியும். அவன் ஆடுகளோட பயணிக்கும் போது அவனுக்கு இயற்கையோட ஒரு தனி உறவு இருந்துச்சு. ஆடுகளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டவன் ஆடுங்க கூட பேசுறது போலவே வாழ்ந்தான். பகலெல்லாம் பசுமையான புல்வெளிகளிலும் பழமையான அத்திமர நிழல்களிலும் ஆடுகளை மேய்ச்சவன் வாழ்க்கையோட எளிமையிலேயே மகிழ்ச்சியை கண்டான். ஆனால் இரவு ஆனால் ஒரு இடிஞ்ச தேவாலயத்தில் இருக்கிற சிக்கிமாரோ மரம்னு அழைக்கப்பட்ட அத்திமர நிழலில் தூங்கும்போது ஒரே கனவு அவனுக்கு திரும்ப திரும்ப வந்து அவனை ஆட்டி வச்சது. ஒரு குழந்தை அவனை எகிப்து பிரமிடுகளுக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஒரு மறைஞ்ச புதையல் இருக்குன்னு சொல்லும். இந்த கனவு அவனை அசைச்சு போட்டு பதற வச்சது. அதோட பொருளை தெரிஞ்சிக்க டாரிஃபா நகரத்துக்கு போய் ஒரு குறி சொல்ற ஜிப்சி பாட்டியை சந்திச்சான். அந்த பாட்டி கண்ணு கூர்மையா நேரடியா பேசி, கனவுகள் எல்லாம் கடவுளோட மொழி, அவன் நம்ம மொழியில பேசினா நான் அதை விளக்குவேன், ஆனா ஆன்மாவோட மொழியில பேசினா நீயே தான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னான். அவனோட கனவு ஒரு தீர்க்க தரிசனம், பிரமிடுகளுக்கு போய் புதையலை கண்டுபிடிச்சு செல்வந்தனாகணும்னு சொல்லுவா. அத்தோடு இல்லாம புதையல் கிடைச்சா அதுல 10ல் 1 பங்கு தனக்கு வேணும்னு கேட்டா. சாண்டியாகோவும் புதையல் கிடைச்சா குறி சொன்ன பாட்டிக்கு 10ல் 1 பங்கு கொடுக்கறதா சொல்லிட்டு வந்துடுவான். சாண்டியாகோ தயக்கத்தோட என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாம டாரிஃபாவோட பரபரப்பான சந்தை தெருவில் ஒரு பெஞ்சில் உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருப்பான். அப்போ விசித்திரமான உடையில ஒரு முதியவர் வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். அவரோட பேரு மெல்கிசெடெக், செலேமோட அரசர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் மர்மமாகவும் தெரிஞ்சார். சாண்டியாகோவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அவனோட வாழ்க்கை, கனவு எல்லாத்தையும் துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தார். அது இன்னமும் அவனை கலவரப்படுத்துச்சு. ஆனாலும் சாண்டியாகோவுக்கு ஒரு விசேஷமான உணர்வை ஏற்படுத்தினார். மெல்கிசெடெக் அவனிடம் தனிப்பட்ட புராணம், பர்சனல் லெஜெண்ட் பற்றி பேசினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கு. அதை நோக்கி பயணிக்கும் போது உலகமே உனக்கு உதவி செய்யும். ஆனா அதுக்கு நீ முதல் அடி எடுத்து வைக்கணும்னு சொன்னார். அவர் உலகத்தோட ஆன்மான ஒரு பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசினார். எல்லாத்தையும் இணைக்கிற இந்த சக்தி ஒருத்தரோட தனிப்பட்ட லட்சியத்தை நிறைவேற்ற உதவும்னு சொன்னார். சாண்டியாகோவோட புதையல் கனவு அவனோட லட்சியம்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனா பலரும் வயசாகும் போது இந்த லட்சியத்தை விட்டுடுறாங்க. சமூக அழுத்தமோ தடைகளோ அவங்களை தோற்கடிக்குதுன்னு வருத்தப்பட்டார். தனிப்பட்ட லட்சியத்தை அடையிறது தான் அவனோட ஒரே கடமைன்னு சாண்டியாகோவுக்கு உறுதியா சொன்னார். நீ ஒரு விஷயத்தை மனசார விரும்பினா முழு பிரபஞ்சமும் அதை அடைய உனக்கு உதவ சதி செய்யும். அவனுக்கு வழிகாட்ட மெல்கிசெடெக் உரிம், தும்மிம்னு 2 கற்களை கொடுத்தார். ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. முடிவெடுக்க முடியாத போது இவை சகுனங்களை படிக்க உதவும்னு சொன்னார். அவர் இன்னொரு நிபந்தனையும் வச்சாரு. சாண்டியாகோ தன் ஆடுகளில் 10ல் 1 பங்கை அவருக்கு கொடுக்கணுங்கிறது தான் அந்த நிபந்தனை. சாண்டியாகவும் அதுக்கு ஒப்புக்கொண்டான். அவனோட மனசு இப்போ தெளிவடைய ஆரம்பிச்சது. தன் கனவை நோக்கி பயணிக்க முடிவு செய்தான். புது உற்சாகத்தோட தன் ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு நண்பருக்கு வித்துட்டு சாண்டியாகோ ஜிப்ரால்டர் வழியா மொராக்கோவில் இருக்கிற டாஞ்சியருக்கு படகு டிக்கெட் வாங்கினான். கப்பல் வர காத்திருக்கும் போது சாண்டியாகோ ஆடு மேய்ச்சி வாழ்ற பாதுகாப்பான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கனவுக்காக பயணிக்கிற முடிவை பத்தி யோசிச்சான். பாக்கெட்ல உரிம், தும்மிமோட எடை, பிரபஞ்சம் உதவும்னு அரசர் சொன்ன வாக்கை நினைவுபடுத்துச்சு. கப்பல் வழியா பயணம் செஞ்சு மொராக்கோ டாஞ்சியர்ல இறங்கின உடனே சாண்டியாகோ ஒரு அந்நிய உலகத்தை பார்த்தான். அரபி தெரியல, அங்க இருந்த யாரையும் தெரியல, தனிமையா உணர்ந்தான். அப்போ ஒரு இளைஞன் பிரமிடுகளுக்கு வழிகாட்டுறேன்னு முன் வந்தான். ஸ்பானிஷ் பேசுறவனை பார்த்து நிம்மதி அடைஞ்ச சாண்டியாகோ அவனை மெடினாவோட சிக்கலான தெருக்கள்ல நம்பிக்கையோட பின்தொடர்ந்தான். தன் கிட்ட இருந்த பணத்தை சாண்டியாகோ பெருமையா அவன்கிட்ட காட்டினான். ஆடுகளை வித்து வந்த பணம் இது. ஆனா அந்த கூட்டம் நிரம்பி வழிஞ்ச தெருக்கள் வழியா அந்த இளைஞன் கூட போகும்போது ஒரு நொடியில் அந்த வழிகாட்டி பணத்தை திருட்டு ஓடி போயிடுவான். சாண்டியாகோவை அந்நிய நாட்டில் மொழி தெரியாத, ஆள் தெரியாத ஊர்ல ஆதரவு இல்லாம நிற்பான். நொறுங்கி போன சாண்டியாகோ சந்தையில் அழுது தன்னை முட்டாள்னு தோல்வி அடைஞ்சவன்னு நினைச்சு கவலைப்பட்டான். ஸ்பெயினுக்கு திரும்பி ஆடு மேய்க்கிற ஆட்டுடையன் வாழ்க்கைக்கே போயிடலாமான்னு கூட யோசிச்சான். ஆனா மெல்கிசெடெக்கோட வார்த்தைகள், சகுனங்கள், பிரபஞ்சத்தோட உதவி நினைவுக்கு வந்தது. சந்தையை சுத்தி பார்க்கும்போது ஒரு பளிங்கு கடையை பார்த்தான். வேலை தேடி பளிங்கை சுத்தம் செய்ய முன் வந்தான். வாடிக்கையாளர்களை கவரலாம்னு நினைச்சான்.
30 வருஷமா அந்த அமைதியான மலையில தன்னோட பளிங்கு கடையை நடத்தி வந்த முஸ்லிம் வணிகர் முதல்ல சாண்டியாகோ மேல சந்தேகமா தான் பார்த்தார். அப்படி சந்தேகம் இருந்தாலும் அவனோட வேலைக்கு பதிலாக சாப்பாடு கொடுக்க ஒத்துக்கிட்டார். அன்னைக்கு சாண்டியாகோ கடையில் இருக்கிற எல்லா பளிங்கு பொருட்களையும் சூரிய வெளிச்சத்தில் மின்ற அளவுக்கு சுத்தம் செஞ்சு மெருகூட்டினான். 2 வாடிக்கையாளர்கள் வந்து பளிங்கு வாங்கிட்டு போனாங்க. இதை நல்ல சகுனமாக பார்த்த வணிகர் சாண்டியாகோவை நிரந்தரமாக வேலைக்கு வச்சுக்கிட்டார். அவனுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்தார். கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே சாண்டியாகோ முன்னேற வழிகளை கவனிக்க ஆரம்பித்தான். மலை மேலே ஏறி வர்ற களைப்பான பயணிகளுக்கு பளிங்கு கிளாஸில் தேநீர் விற்கலாம்னு ஒரு புது யோசனை சொன்னான். இது கடையோட வியாபாரத்தை அமர்க்களமாக உயர்த்துச்சு. காட்சி பெட்டியை தெருவரை நீட்டி கடையை பளபளப்பாக மாற்றி எல்லோரையும் வரவேற்கிற மாதிரி மாற்றணும்னு முன்மொழிஞ்சான். ஒவ்வொரு யோசனையும் வெற்றி பெற வணிகரோட கடை செழிக்க ஆரம்பிச்சது. சாண்டியாகோ எகிப்து பயணத்துக்கு பணம் சேர்க்க ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட 1 வருஷம் இப்படியே ஓடி போச்சு. சாண்டியாகோ ஸ்பெயினுக்கு திரும்பி முன்ன இருந்ததை விட 2 மடங்கு ஆடுகளை வாங்குற அளவுக்கு பணம் சேர்த்திருந்தான். ஆனால் முன்னாடி ஆடு மேய்ச்ச வாழ்க்கையோட மகிழ்ச்சி இப்போ அவனுக்கு அவ்வளவு கவர்ச்சியாக தெரியல. தன்னோட லட்சியத்தை தொடரணும்னு மனசு சொல்லிச்சு. பளிங்கு வணிகர் சாண்டியாகோவை அன்போட பார்த்தாலும் அவனோட தனிப்பட்ட லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டார். அவரே மெக்காவுக்கு யாத்திரை போகணும்னு கனவு கண்டவர். ஆனால் அந்த எண்ணத்தை இப்போ அவர் கைவிட்டுட்டார். அதனால அவர் சாண்டியாகோவோட பயணத்துக்கு ஊக்கமளித்தார். சேமிச்ச பணத்தோட சாண்டியாகோ சஹாரா பாலைவனத்தை கடந்து எகிப்து போகிற ஒரு வணிக கூட்டத்தில் சேர்ந்தான். அந்த கூட்டம் தயாராகிற கிடங்குல புத்தகங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு ஆங்கிலேயரை சந்திச்சான். அவர் ரசவாதம் படிச்சுக்கிட்டு அல்ஃபையும் ஒயாசிஸில் இருக்கிற 200 வருஷமாக வாழ்கிற ரசவாதியை தேடுறதா சொன்னார். அந்த ரசவாதி மருத்துவத்தில் கை தேர்ந்தவர். பித்தளையை தங்கமாக மாற்றுவார்னு சொன்னான் அந்த ஆங்கிலேயன். வணிக கூட்டம் பாலைவன பயணத்தில் சாண்டியாகோவும் ஆங்கிலேயரும் அவங்க தேடல்களை பற்றி பேசினாங்க. ஆங்கிலேயர் எப்போதும் ரசவாதம் பற்றி மட்டும்தான் பேசினார். ஆனால் சாண்டியாகோ இயற்கையில் சகனங்களை படிக்கவும் உள்ளுணர்வை நம்பவும் கற்றுக்கிட்டவன். ஆங்கிலேயரோட கடுமையான அறிவு சாண்டியாகோவோட உலகத்தை உணர்ந்து புரிஞ்சுக்கிற இயல்பான புரிதலோட ஒப்பிடப்பட்டது. எல்லோரும் சகாரா பாலைவனம் வழியாக கூட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வணிக கூட்ட தலைவர் பாலைவனத்துல பழங்குடி போர்கள் பத்தி எச்சரித்தார். பயணிகள் கடுமையான பாலைவனத்தை கடக்கும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்துல சாண்டியாகோ ஒட்டக ஓட்டிகள் கிட்ட அரபி கத்துக்க ஆரம்பிச்சான். ஆங்கிலேயர் கூட ரசவாதம் பத்தி பேச்சை துறந்தான். ஆங்கிலேயர் மாஸ்டர் ஒர்க் பத்தி சொன்னார். உலோகங்களை சுத்திகரிச்சு ஈயத்தை தங்கமா மாத்துற தத்துவ ஞானிகளோட கல், எல்லா நோயையும் குணப்படுத்துற ஜீவ எலிக்சிர், இவையும் ஆன்மீக சுத்திகரிப்பும் ஒரு தொடர்புல இருக்குன்னு விளக்கினார். பல நாள் பயணத்துக்கு பிறகு வணிக கூட்டம் அல்ஃபையும் ஒயாசிஸை அடைஞ்சது. பேரீச்ச மரங்களும் கிணறுகளும் நிறைஞ்ச பல நூறு மக்களுக்கு அடைக்கலம் தர்ற செழிப்பான இடம். அங்க சாண்டியாகோ முதல் முறையா ஃபாத்திமாவை பார்த்தான். கிணத்துல தண்ணி எடுக்க வந்த பாலைவன பெண் அவர். அப்போ அவங்களோட கண்ணும் சந்திச்சது. சாண்டியாகோ இதுவரை உணராத ஒரு ஆழமான காதலை அவகிட்ட உணர்ந்தான். உலகத்தோட மொழியில பேசின காதல் பாலைவனத்தை மணல் கடலாக்கி சூரியனை வழிகாட்டி விளக்காக மாத்தின காதல். தினமும் சாண்டியாகோ ஃபாத்திமாவை பார்க்க கிணற்று பக்கமா காத்திருந்தான். அவங்க வாழ்க்கை கனவுகளை பத்தி பேசினாங்க. பிரமிடுகளில் புதையல் தேடுறதை பத்தி அவன் சொன்னப்போ ஃபாத்திமா அவனோட லட்சியத்தோட முக்கியத்துவத்தை உடனே புரிஞ்சுக்கிட்டா. மற்றவங்கள மாதிரி அவ கூடவே தங்கிக்க சொல்லாம பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி வா, நான் உனக்காக காத்திருப்பேன்னு சொன்னான். பாலைவனம் நம்ம ஆளுங்களை எடுத்துக்கிட்டு எப்பவும் திருப்பி அனுப்பாது, ஆனாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம், நீ நிச்சயம் திரும்பி வான்னு உறுதியளிச்சா. இதற்கிடையில ஆங்கிலேயர் ரசவாதியை தேடி அலைஞ்சு கொஞ்சம் வெற்றி கிடைச்சது. ஆனா சாண்டியாகோவுக்கு வேற மாதிரி அனுபவம் காத்திருந்தது. ஒரு மாலை நேரத்துல ஒயாசிஸோட விளிம்புல உட்கார்ந்துருக்கும் போது வானத்துல 2 பாலைவன கழுகுகள் சண்டை போடும். அப்போ அவனுக்கு ஒரு வினோதமான காட்சி மனசுல தோன்றி மறையும். ஒரு படை இந்த அமைதியான இடத்தை தாக்குற மாதிரி தோணுச்சு. உரிம் தும்மிம் கற்களோட வழிகாட்டுதலை பின்பற்றி அவன் இந்த எச்சரிக்கையை ஒயாசிஸ் தலைவர்களுக்கு சொன்னான். அந்நியர்கள் வார்த்தையை கேட்கணும்னு சொல்றது பழைய பாரம்பரியத்தால அவனோட எச்சரிக்கையை அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஒயாசிஸ் எதிர் தாக்குதலுக்கு தயாரானது. பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சாங்க. ஒயாசிஸ்ல இருந்தவங்க பாலைவன சோலையில பதுங்கி ஆயுதங்களோட தயாரா இருந்தாங்க. சாண்டியாகோ சொன்ன மாதிரியே ஒரு மாலை நேர பொழுதுல 500 ஆயுதமேந்திய பழங்குடியினர் ஒயாசிஸை தாக்க தயாரா வந்தாங்க. அவங்கள தாக்கிறதுக்கு தயாரா காத்திருந்த ஒயாசிஸ் பாதுகாவலர்கள் உடனே பதில் தாக்குதல் தொடுத்து அவங்கள சுலபமா தோற்கடிச்சாங்க. நன்றி நிறைஞ்ச ஒயாசிஸ் தலைவர்கள் சாண்டியாகோவுக்கு தங்கமா வெகுமதி கொடுத்து ஒயாசிஸோட ஆலோசகர் பதவியையும் வழங்கினாங்க. போர்க்காலத்துல ரசவாதி மாதிரியான முக்கியமான ஆளுங்க மட்டுமே பாலைவனத்துல சுதந்திரமா நடமாட முடியும்னு சொன்னாங்க.
அன்னைக்கு இரவு கருப்பு உடையில தோல்ல ஒரு பருந்தோட வந்த குதிரை வீரர் ஒருத்தர் சாண்டியோகோ முன்னால வந்து நின்னார். அவர்தான் ரசவாதி, தி ஆல்கெமிஸ்ட். சாண்டியோகோவை கவனிச்சு வந்தவர் அவன் ரசவாத கலைகளுக்கு தகுதியான சீடன்னு உணர்ந்தார். சாண்டியோகோ புதையலை கண்டுபிடிக்க முடியும்னு சகுனங்கள் காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் பிரமிடுகளுக்கு வழிகாட்ட முன் வந்தார். ஆங்கிலேயர் ரசவாதி வந்ததை கேள்விப்பட்டு சந்திக்க ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு அவர் எதிர்பார்த்த பதில் கிடைக்கல. ஏமாற்றமடைஞ்ச ஆங்கிலேயர் நடைமுறை இல்லாத அறிவு முழுமை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வேற இடத்துக்கு தன் ஆராய்ச்சியை தொடர புறப்பட்டார். சாண்டியாகோ ஃபாத்திமாவுக்கு உருக்கமா விடை கொடுத்து திரும்பி வரேன்னு வாக்கு கொடுத்தான். ரசவாதி, நீ உன் லட்சியத்தோட பகுதியா இருந்தா அவ புரிஞ்சுப்பான்னு நினைவுபடுத்தினார். 2 பேரும் பிரமிடுகளை நோக்கி பாலைவனத்தை கடந்து பயணிச்சாங்க. வழியில ஆல்கெமிஸ்ட் சாண்டியாகோவுக்கு வெறும் வார்த்தையை விட அனுபவத்தோட கத்துக் கொடுக்கிறாரு. அவர் சொல்லித்தர்ற முக்கியமான விஷயங்கள் உலகத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறது. இந்த உலகத்துல எல்லாமே ஒரே ஆன்மாவோட பாகங்கள் தான். நீ, நான், காற்று, மரம், பாலைவனம் எல்லாம் இந்த உலகத்தோட ஆன்மாவோட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டா எதுவுமே சாதிக்க முடியும்னு சாண்டியாகோவுக்கு புரிய வைக்கிறாரு. இது அவனுக்கு இயற்கையோட இணைஞ்சு பயணிக்க உதவுது. மனசை கேட்க கத்துக் கொடுக்கறது. எப்பவுமே உன் மனசை கேளு, அது உனக்கு சரியான வழியை காட்டும்னு ஆல்கெமிஸ்ட் அடிக்கடி சொல்றாரு. மனசு உலகத்தோட ஆன்மாவோட பேசும்னு சொல்லி சாண்டியாகோவுக்கு தன்னோட உள்ளுணர்வை நம்ப கத்துக் கொடுக்கிறாரு. குழப்பமோ பயமோ வந்தாலும் மனசு சொல்றத பின்பற்றணும்னு உறுதியா சொல்றாரு. பயத்தை ஜெயிக்கிற வழி. பயம் உன்னோட கனவுக்கு நடுவுல வரும். ஆனா அதை மீறி போனா தான் உன்னோட இலக்கு உனக்காக காத்திருக்கும்னு ஆல்கெமிஸ்ட் சொல்றாரு. ரசவாதத்தோட உண்மையான அர்த்தம். ரசவாதம்னா பொருளை மாத்துறது மட்டுமில்ல, உன்னோட ஆன்மாவை மேம்படுத்துறதும் தான். ஈயத்தை தங்கமா மாத்துறது பத்தி பேசும்போது இது உண்மையில ஒரு ஆன்மீக மாற்றம்னு சாண்டியாகோவுக்கு புரிய வைக்கிறாரு. இது அவனுக்கு வாழ்க்கையோட ஆழமான புரிதலை கொடுக்குது. அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறது. நீ உன்னோட கனவை தொடர்ந்தா உலகம் உனக்கு அறிகுறிகளை அனுப்பும், அதை கவனிச்சு பின்பற்றுன்னு ஆல்கெமிஸ்ட் சொல்றாரு. இந்த அறிகுறிகளை புரிஞ்சு சரியான முடிவெடுக்க சாண்டியாகோவுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. உதாரணமா பயணத்துல வர சின்ன சின்ன விஷயங்கள் வழிகாட்டியா இருக்கும்னு சொல்றாரு. தனிப்பட்ட கனவை நிறைவேற்றுறது. சாண்டியாகோவோட தனிப்பட்ட புராணம், பர்சனல் லெஜெண்ட் பத்தி ஆல்கெமிஸ்ட் மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு. நீ உன்னோட உண்மையான கனவை தொடர்ந்தாதான் உன் வாழ்க்கை நிறைவடையும்னு சொல்றாரு. இது சாண்டியாகோவுக்கு தன்னோட இலக்கை மறக்காம இருக்க உதவுது. குறிப்பா ஃபாத்திமாவை பார்த்து அவனுக்கு தயக்கம் வரும்போது. இயற்கையோட சக்தியை பயன்படுத்துறது. உலகத்தோட ஆன்மாவோட இணைஞ்சா காற்று, சூரியன், பாலைவனம்னு எல்லாமே உனக்கு உதவும்னு சொல்றாரு. சாண்டியாகோ இதை பயன்படுத்தி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறான். இது அவனுக்கு உலகத்தோட சக்தியை புரிய வைக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை கத்துக்கிட்டு சாண்டியாகோ அவர் கூட பயணம் மேற்கொண்டான். அவங்களோட பயணம் போரிடுற பழங்குடியினர் கட்டுப்படுத்துற பகுதிகள் வழியா போச்சு. ஒரு கட்டத்துல போர் வீரர்கள் அவங்களை சிறைப்பிடிச்சு கொல்ல போறதா மிரட்டினாங்க. ரசவாதி அமைதியா பழங்குடி தலைவர்கிட்ட சாண்டியாகோ ஒரு ரசவாதின்னும் ஒரே காற்று வீச்சுல முகாமை அழிச்சு தன்னை காற்றா மாத்த முடியும்னு சொன்னார். சந்தேகப்பட்டாலும் ஆர்வமான தலைவர் சாண்டியாகோவுக்கு 3 நாள் நேரம் கொடுத்தார். அவங்க உயிர் தராசுல தொங்குச்சு. 2 நாளா சாண்டியாகோ காற்றாக மாற முயற்சி செஞ்சு பாலைவனத்தோட பேசினான். மணல், காற்று, இறுதியா சூரியன் கிட்டேயே பேசி தன் தேவையையும் அன்போட மாற்றும் சக்தியையும் விளக்கினான். அந்த தூய தருணத்துல உலகத்தோட ஆன்மாவோட தொடர்புல சாண்டியாகோ படைப்புகளோட ஒற்றுமையை உணர்ந்தான். 3ஆவது நாள் பழங்குடியினர் முன்னால சாண்டியாகோ மணல்ல கையை வச்சு பிரார்த்தனை செஞ்சான். காற்று வீச ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல வீசின காத்து பிறகு பலமா அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய மணல் புயல் முகாமை சூழ்ந்தது. புயல் அடங்கினப்போ சாண்டியாகோ தொடங்கின இடத்துல இருந்து தொலைவில் நின்னான். ஒரு நொடிக்கு அவன் உண்மையிலேயே காற்றாக மாறி இருந்தான். பிரமிச்சு போன பழங்குடியினர் சாண்டியாகோவையும் ரசவாதியையும் விடுவிச்சு பயணத்தை தொடர விட்டாங்க. பிரியறதுக்கு முன்ன ரசவாதி ஈயத்தை தங்கமா மாத்தி அதை பிரிச்சு சாண்டியாகோவுக்கு ஒரு பகுதி கொடுத்தார். ஆனா தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்கதா ரசவாதி சொன்ன ஞானம் இதுதான். உன்னோட இதயத்தை கேள், உன்னோட தனிப்பட்ட புராணம், பர்சனல் லெஜெண்டை நிறைவேற்று என்பதுதான் அது. சாண்டியாகோ தனியா பிரமிடுகளை நோக்கி பயணிச்சான். அங்க அடைஞ்சதும் மணல்ல முழந்தாளிட்டு இதயத்தோட வழிகாட்டுதல் படி ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சான். இரவு வந்தும் புதையல் கிடைக்கல. அப்போ பழங்குடி போர்கள்ல இருந்து தப்பின அகதிகள் கூட்டம் அவனை கண்டுபிடிச்சது. அவனை அடிச்சு என்ன தேடுறேன்னு கேட்டாங்க. திரும்ப திரும்ப வந்த கனவு புதையலை சொன்னப்போ ஒரு திருடன் சிரிச்சு தன்னோட கனவை சொன்னான். எனக்கும் தான் ஒரு கனவு அடிக்கடி வந்து தொலையும். ஸ்பெயின்ல அத்தி மரம் வளர்ந்த இடிஞ்ச தேவாலயத்துல புதையல் புதைஞ்சிருக்குன்னு. நான் ஸ்பெயினுக்கு போகணும்னா பாலைவனம், கடல்னு தாண்டி போகணும். எவனாவது கனவை நம்பி இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வருவானா? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லி சாண்டியாகோவை அடிச்சு அவன்கிட்ட இருந்த தங்கத்தை திருடிட்டு போயிடுவான். அவன் சொன்னதை கேட்டதும் சாண்டியாகோவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா
அவனோட கனவுல வந்த அந்த அத்திமரம் தான் சாண்டியாகோ எப்போதும் படுத்து தூங்கின தேவாலயம்னு உணர்ந்து பயணத்தோட இறுதி முரண்பாட்டை புரிஞ்சுக்கிட்டான். அவன் தேடின புதையல் அவன் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருந்தது. பிரபஞ்சம் அவனை பொருள் புதையலுக்கு மட்டுமில்ல, ஞானம், காதல், லட்சியத்தை தேடுறதுல வந்த சுய அறிவுக்கும் வழி நடத்துச்சு. சாண்டியாகோ ஸ்பெயினுக்கு திரும்பி அத்திமரம் இருக்கிற பழைய தேவாலயத்துக்கு போனான். மரத்தோட வேர்களை தோண்டி ஒரு பெட்டியை கண்டுபிடிச்சான். ஸ்பானிஷ் தங்க நாணயங்கள், விலையுயர்ந்த கற்கள், தங்க முகமூடிகள், நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கற்சிலைகள்னு நூற்றாண்டுக்கு முன் ஆக்கிரமிப்பாளர்கள் விட்டு போன புதையல் அது. அன்னைக்கு இரவு காற்று வீசினப்போ ஃபாத்திமா காத்திருக்கிறதா அது சொல்லுச்சு. பொருள் புதையல் கிடைச்சு ஞானத்தோட பெரிய புதையல் பெறப்பட்டு சாண்டியாகோ தான் நேசிச்ச பெண்ணிடம் திரும்ப தயாரானான். அவன் பயணத்தோட வட்டத்தை முடிச்சிருந்தான். லட்சியத்தோட ரசவாதத்தால ஈயம் தங்கமாக மாற்றப்பட்டவனா உருமாறி இருந்தான். சாண்டியாகோவோட கதை நமக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இலக்கை அடைகிறது மட்டும் தேடலோட உண்மையான நோக்கம் இல்லை. அந்த தேடலின் போது கிடைக்கும் அனுபவமும் அது ஏற்படுத்தும் மாற்றமும் தான். நாம நம்ம விட சிறந்தவனா மாற முயற்சிக்கும் போது நம்ம சுத்தி எல்லாமே சிறப்பாகுது. இந்த உலகளாவிய உண்மையில தான் தி ஆல்கெமிஸ்டோட உண்மையான புதையல் இருக்கு. நம்ம கனவுகளை தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் தேடும்போது நாம தேடுறது மட்டுமல்ல, நாம ஆகணும்னு நினைச்சவங்களையும் அடையிறோம் இல்லையா?